இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பேண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எழுத போகிறோம். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். அதுதான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பேண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். 5x × 2y - 3 இதுதான் கொஷின். நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெளியே இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 2 டேர்முக்குமே இந்த டேர்ம் காமன். ஸோ ப்ராக்கெட்னாலே மல்டிப்ளை. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதை வெளியே இருக்க டேர்மையும் உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். தென் செகண்ட் டேர்ம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5x × 2y இது ஃபஸ்ட்டு. ஆமாவா? இப்போ வெளியே இருக்க நம்பரை நம்ம உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் கூட பண்ணிட்டோம். தென் அடுத்து என்ன சைன் இருக்குன்னா மைனஸ் சைன் இருக்குது. நாமளும் மைனஸ் சைன் போட்டுக்கிட்டோம். தென் செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5x × 3 செகண்டில் இருக்கிறது. அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 5 2. அப்போ 5 2s are 10 எழுதிட்டோம். தென் வேரியபிள் என்ன இருக்குதுன்னா இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ x × y xy. தென் மைனஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படியே மைனஸ் எழுதிக்கலாம். 5 3s are 15. 15 × x 15x. நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபைனல் ஆன்சர் இவ்வளோ தான். தென் செகண்ட் ஃபோர்த்தில் இதிலே செகண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -2p × 5p² - 3p + 7. இந்த கொஷின்லையுமே ஃபஸ்ட் கொஷின் எழுதிக்கிறோம். தென் ஈக்குவல் டு முன்ன மாதிரியே இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெளியே இருக்க நம்பர் இந்த 2p 5pக்கும் வரணும், 3pக்கும் வரணும், 7க்கும் வரணும். 3 நம்பருக்குமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -2p × 5p². தென் இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் எழுதிக்கிறோம். அப்போ என்ன நம்பர் இருக்குது? -2pயை ஆல்ரெடி இங்கே மைனஸ் எழுதிட்டோம்ல. ஸோ 3p கூட மல்டிப்ளை பண்ணுறோம். தென் ப்ளஸ் சைன் எழுதுகிறோம். இங்கே -2p × 7. தென் இந்த ரெண்டு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 5 ரெண்டு கான்ஸ்டண்ட்டாக. அப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஆனால் மைனஸ் இருக்குது. 2 5s are 10. ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். தென் p டோட்டலாக நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குது? இதில் 1 டைம் இருக்குது, இதில் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆக மொத்தம் நமக்கு p 3 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே 1 டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது, இங்கே 1 டைம் தான் இருக்குது. அப்போ 10p⁻3. தென் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் × மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் வரும். இப்போ இங்கே மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தென் ப்ளஸ் 2 3s are 6. p 2 தடவை இருக்குது. ஸோ p². தென் இங்கே ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 2 7s are 14. p நமக்கு 1 டைம் தான் இருக்குது. ஸோ 14p. இதுதான் இதோடைய ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது.